கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 சிறுவர்கள் ஒன்றாக கல்வி கற்று வந்தார்கள். அவர்களிலே ஒரு சிறுவன் ஒரு பக்தியான குடும்பத்தை சேர்ந்தவன். எனவே அவன் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சண்டே கிளாஸ் செல்வான், அங்குள்ள வசனங்களை கற்றுக்கொள்வான். மற்றொருவன் அவனுடைய குடும்பத்தினர் பக்தி இல்லாதவர்களாய் இருந்தபடியால் அவனை சண்டே கிளாஸுக்கு அனுப்பவும் மாட்டார்கள். முதலாவது சிறுவன் தான் சண்டே கிளாஸிலே கற்ற கதைகள், அங்கே சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் அடுத்தவனோடு பகிர்ந்து கொள்வான். அப்படி ஒரு நாள் சண்டே கிளாஸிலே ஒரு வசனம் கொடுத்தார்கள். ஏசாயா 1:18 உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். பிள்ளைகள் எல்லாம் அந்த வசனத்தை மனப்பாடம் செய்தார்கள். வழக்கம் போல இந்த சிறுவன் மற்றவனுக்கு சண்டே கிளாஸில் நடந்த விஷயங்கள், கதைகள் எல்லாவற்றையும் சொல்லும் போது இந்த வசனத்தை ஒரு புதிதாக அவரிடத்தில் சொன்னால் எப்படி இருக்கும் என்று யோசித்தான். யோசித்துவிட்டு நான் ஒரு விடுகதையை சொல்லுகிறேன். சிவப்பு கொடி பறக்கும் போது வெண்மையாக மாறிவிட்டது, அது என்ன என்று கேட்டான். அவன் தெரியாதே என்றான். வேதாகமத்தில் தான் விடை இருக்கிறது, நீ வேண்டுமானால் போய் வாசித்துப்பார் அல்லது உன்னுடைய அப்பா அம்மாவிடம் கேட்டுப்பார் என்று இவன் சொல்லிவிட்டான். அவன் நேராக வீட்டுக்கு சென்று அம்மாவிடமும் அப்பாவிடமும் விடை சொல்லுங்கள் என்று கேட்டான். அவர்களும் தெரியாது, வேதாகமத்தில் இருக்கிறது என்றால் நீயே தேடி வாசி என்று சொல்லிவிட்டார்கள். வேதாகமம் எங்கே இருக்கிறது என்று கேட்டான். அதோ மேலே பரனிலே உன்னுடைய பாட்டியம்மா வைத்திருக்கிறார்கள். இவனும் அதை தேடி எடுத்துக்கொண்டு வந்து அதில் தூசி தட்டி பார்க்கும்போது அதில் அநேக வசனங்கள் கோடிட்டு காட்டப்பட்டிருந்தன. இவனால் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவன் வாசிக்க அவனுக்கு அநேக சுவாரஸ்யமான விஷயங்கள் தென்பட ஆரம்பித்தன. ஒரு 10 நாள் கழித்து அவனுடைய பெரியப்பா ஒருவர் அவர்கள் வீட்டிற்கு வந்தார். இவருடைய தகப்பனாரோடு பிறந்த மூத்த அண்ணன். இவன் அவர்களிடத்தில் சென்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டான். அவர் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து அவனிடத்தில் சொல்லிவிட்டார். அந்த பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை வாசிக்க சொன்னார். அதிலே அடிக்கோடிடப்பட்டிருந்தது. அருகிலே ஒரு சின்ன குறிப்பு போடப்பட்டிருந்தது. 1930 பிப்ரவரி 3 நான் ரட்சிக்கப்பட்ட நாள் என்று குறிப்பிட்டிருந்தது. இது யார் எழுதினார் என்று கேட்டான். அவங்க பெரியப்பா வாங்கி பார்த்து விட்டு, இது என்னுடைய தாயார் எழுதியது, அவர் ரட்சிக்கப்பட்ட நாளை இதில் குறித்து வைத்திருக்கிறார், அதுவும் இந்த வசனத்துக்கு அருகிலே. எங்களை எல்லாம் அவர் ரட்சிப்புக்கு வழிநடத்த எவ்வளவோ முயற்சி பண்ணினார். ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நானும் ரட்சிக்கப்படவில்லை, எனது தம்பியும் அவனுடைய மனைவியும் ரட்சிக்கப்படவில்லை. பிரயாசப்பட்டு கண்ணீர் விட்டு அவர்கள் அழுது ஜெபித்த நாட்களை நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டார். அப்பொழுது அவன் கேட்டான், இந்த வசனத்தை சொல்லிவிட்டீர்கள், இதனுடைய பொருள் என்ன? நாளை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இரவு அவரால் தூங்க முடியவில்லை. என்னுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருக்கிறதே, அது எப்பொழுது வெண்மையாகும்? பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாக வேண்டுமே, அதைத்தானே தாய் நமக்கு போதித்து வந்தாள். நாம் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை? இப்பொழுது ரட்சிக்கப்பட்டால் என்ன என்று அவருடைய இருதயம் அவரை வாதித்தது. அப்படியே இரவு முழுவதும் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். காலையிலே ரட்சிக்கப்பட்டவராய் அந்த பையனிடத்திலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் சுத்திகரிக்கிறார். அதுதான் சிவப்பு கொடி வெண்மையாய் மாறிவிட்டது. அப்படியே தன்னுடைய தம்பியையும் அவள் மனைவியையும் பார்த்து, நீங்களும் விசுவாசத்துக்குள்ளே திரும்புங்கள், பிள்ளைகளை ஞானமாய் வளருங்கள், நம்முடைய தாய் நமக்கு கற்பித்ததை நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்த துவங்கினார். சங்கீதம் 51:7-8 என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். கர்த்தர் நமது பாவங்களை மன்னித்து நம்மை கழுவாவிட்டால் நாம் வெண்மையாக முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். பெற்றிருக்கின்றோமா? எனவே கர்த்தரிடத்திலே திரும்புவோம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.